ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு திருவிழான்னு சொன்னோம்னா அது தைப்பூசம் தான். அசுரர்களை அழிக்க அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கிய திருநாள். துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் தொடரும் விரத நாள் தொடங்கியாச்சு. இன்னைக்கு வீடியோவில் தைப்பூசம்னா என்ன, அதோட புராண கதைகள், விரதம் இருக்கும் முறைகள், விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்று தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கான வழிகளை தேடலாம் வாங்க. தைப்பூசம் என்பது தமிழ் மாதங்களில் ஒன்றான தமிழ் மாதம் பூர நட்சத்திரம் பௌர்ணமி திதி எல்லாமே கூடி வரும் முருகனுக்குரிய மிக முக்கியமான நாள் தாங்க. பூச நட்சத்திரம் என்பது நட்சத்திர வரிசையில 8வதா இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடல, உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில், சிங்கப்பூர், இலங்கை, ஆஸ்திரேலியா என உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு நாள்னா தைப்பூச திருநாள் தான். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து காவடி எடுக்கிற பக்தர்கள் அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. தைப்பூசத்தின் மிக முக்கியமானது வேல் பெற்ற கதை தான். இந்த கதை உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இன்னொரு முறை சொல்றேன். முன்னொரு காலத்துல சூரபத்மன், சிங்கமுகன் போன்ற அசுரர்கள் தேவர்களுக்கு தீராத துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர்களை அழிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டாங்க. தேவர்களின் முறையீட்டை ஏற்று அன்னை பராசக்தி பார்வதி தேவியானவள் தனது சக்தி முழுவதையும் ஒரு ஆயுதமாக திரட்டி முருகப்பெருமானுக்கு ஆற்றல் மிகுந்த ஞான வேலை கொடுத்தாங்க. இந்த தைப்பூச திருநாள்ல தான் அந்த ஞான வேலை முருகன் வாங்கி அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றினார். எனவே இந்த நாள் தான் அறிவு, வீரம், வெற்றி எல்லாமே உண்டாகும் நாளுங்கிறது ஒரு ஐதீகம். ஆண்டி கோலத்துல பழனி மலையில வீற்றிருக்கும் முருகருக்கு வேல் கிடைத்ததால் தான் பழனியில் தைப்பூசம் மற்ற கோயில்களை விடவும் மிகவும் சிறப்பாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்படுது. அது போக தைப்பூசத்துக்கு நிறைய சிறப்புகளும் இருக்கு. பிரணவ உபதேசம், ஆனந்த தாண்டவம், வள்ளி திருமணம் இந்த மாதிரி சொல்றாங்க. பிரணவ உபதேசம்னா இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் தன்னோட தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தாருன்னு சொல்றாங்க. ஆனந்த தாண்டவம்னா சிதம்பரத்துல நடராஜர் பெருமாள் ஆனந்த தாண்டவம் ஆடியதும் இந்த தைப்பூச திருநாள தான். ஓதிமலை போன்ற சில தலங்களில் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டதும் இந்த நாள் தான்னு புராண கதைகள் நிறைய சொல்லுது. சரி வாங்க தைப்பூசத்தோட விரத வகைகள் என்னன்னு பார்ப்போம். தைப்பூச விரதம்ங்கிறது உடலை வருத்தி ஆன்ம பலத்தை பெருக்கி கொள்வது தான். இதுல 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள், ஒரு நாள் என உங்களோட உடல்நிலை சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க விரதம் இருந்துக்கிடலாம். 48 நாள் விரதங்கிறது டிசம்பர் 15, 2025 அன்று தொடங்கி பிப்ரவரி 1, 2026 தைப்பூசம் அன்று வரை 48 நாட்கள் விரதம் இருப்பது மகத்தான விரதம். அப்படி முடியாதவங்க 21 நாட்கள் விரதமும் இருக்கலாம். 21 நாட்கள் விரதங்கிறது ஜனவரி 11, 2026 அன்று தொடங்கி பிப்ரவரி 1, 2026 வரை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுவும் முடியாதவங்க 7 நாட்கள் கூட விரதம் இருக்கலாம். 7 நாள் விரதங்கிறது ஜனவரி 25, 2026 தொடங்கி பிப்ரவரி 1, 2026 வரை கண்டினியூ பண்ணலாம். இப்படி என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கடைசி ஒரு நாள் கூட விரதம் இருந்து தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து எப்பவும் போல குளித்து விட்டு நெற்றியில திருநீரிட்டு முருகருக்கு சர்க்கோண கோலமிட்டு 6 விளக்குகள் வைத்து கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், முருகரோட மூல மந்திரமான ஓம் சரவண பவ 108 முறை இந்த மாதிரி பாராயணம் கண்டிப்பாக செய்யணும்.
இனி யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். தைப்பூசத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா பக்தர்களோட நேர்த்தி கடன் தான். ஒரு சிலர் காவடி எடுப்பாங்க, சிலவங்க பால் குடம் எடுப்பாங்க, சிலவங்க வேல் குத்துவாங்க. இந்த மாதிரி பக்தர்களோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. காவடி என்பது பக்தர்கள் தன்னுடைய சுமையை முருகரிடம் இறக்கி வைக்கிறது தான். தீராத நோய், கடன் சுமை, திருமணம் தடைபட்டு போகிறது, இந்த மாதிரி உள்ளவங்க காவடி எடுத்து அதை முருகரிடம் இறக்கி வைக்கிறப்ப முருகர் கண்டிப்பாக அதனோட பலன்களை 100% கொடுப்பாரு. அடுத்து பால் குடம் எடுக்கிறவங்க குழந்தை வேண்டவங்க, குழந்தைங்களுக்கு உண்டான தீராத நோய், இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு பால் குடம் எடுக்காங்க. பக்தியின் உச்சத்துல, அதாவது முருகா நீ தான் எனக்கு எல்லாம், உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறவங்க முருகரோட பக்தியில இருந்து அழகு குத்தி அவங்களோட நேர்த்து கடனை செலுத்துறாங்க. அதுதான் வேல் குத்துற நேர்த்தி கடன் சொல்றாங்க. அடுத்து விரதம் இருக்க நாட்கள்ல கண்டிப்பா நம்மளோட உடலும் மனசும் முழுமையாக தூய்மையாக இருக்க வேண்டும். அசைவம் சாப்பிடவே கூடாது. முருகன் மனம் முழுவதும் முருகருடைய கந்த சஷ்டி, திருப்புகழ் பாராயணம் எல்லாமே பாடிக்கொண்டு இருக்கணும். தைப்பூச விரதம் இருக்கிறனால முருகரோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விரதம் நம்முடைய பாவங்களை போக்கி மனசை தூய்மைப்படுத்தும். ஆன்ம பலம் அதிகமாக கிடைக்கும். மன உறுதி அதிகரிக்கும். தீராத நோய் உள்ளவங்க முருகருக்கு விரதம் இருந்து காவடி எடுப்பதாக வேண்டிக்கிட்டு காவடி எடுக்கிறப்போ அந்த நோய் அவங்கள விட்டு விலகி இனி வரவே செய்யாது நம்ம உடம்புல. அந்த மாதிரி முருகர் நமக்கு பண்ணி தருவார். முருகர் கையில் இருக்கும் ஞான வேலை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில பயமோ தோல்வியோ எதுவுமே இருக்காது. செல்வம் மட்டும்தான் பெருகி கொண்டே இருக்கும். ஏன்னா அசுரர்களை தாக்க முருகர் பயன்படுத்திய வேல் வழிபடுவதால தீய சக்தியே நம்ம பக்கமே வராது. தைப்பூசம் என்பது முருகரின் வேல், ஞானம் மற்றும் அருளோட மொத்த வடிவம். இந்த நல்ல நாளையில விரதம் இருந்து வாழ்க்கையில துன்பங்களை போக்கி கண்டிப்பா நீங்க சுபிட்சமாக வாழணும். அதனால கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசத்துக்கு உங்களால முடிந்த அளவு, உங்க உடலுக்கேற்ற அளவு விரதம் இருந்து முருகரை நீங்க வழிபடுங்க. நீங்களும் முருகர் பக்தர்னா கண்டிப்பாக ஓம் சரவண பவனு கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முருகரின் அருள் எப்போதும் உங்களுக்கு உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப நன்றி.